வணக்கம் நண்பர்களே. ஜேகே பெயிண்டிங் ஒர்க் பாலிஷன். இதில் வந்து பாலிஷுக்கு நிறைய பேர் தெரியும். உங்களுக்கு சாண்டிங் சில்லர் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. இந்த டோருக்கு சாண்டிங் சில்லரில் கலர் பண்ணுவீங்க. இந்த கலர் அப்படி பண்ணும்போது என்ன ஆகுனா, நாளடைவில் வந்து வெயில் பட்டாவோ இல்லாட்டி கொஞ்சம் நாள் போகும்போது இந்த கலர் மட்டும் ஃபேட் ஆகிரும். பாலிஷ் அப்படியே இருக்கும், கலர் ஃபேட் ஆகிரும். அதுக்கு வந்து நான் உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். டேரெக்டாக எல்லாமே தேய்ச்சி இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு பக்காவாக எல்லாம் ஓட்ட உடசல்லாம் அடித்து நீட்டாக பக்காவாக அடித்து பேக் பண்ணி வச்சுட்டு, அதுக்கப்புறம் மெலமன் சீலர் உங்களுக்கு தெரியும். மெலமன் சீலர் இருக்கு இல்லைங்களா, இந்த சீலரில் வந்து கலர் பண்ணிங்க. கலர் பண்ணி இப்போ நான் கலர் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு இந்த டிப்ஸ் எல்லாம் தெரியுதுங்காண்டி தான் நான் கலர் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து பவுட்ரு போட்டு நான் கலர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஸ்டைனர் வேணுன்னா ஸ்டைனரில் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பவுட்ரு போடும்போது என்ன ஆகுதுன்னா, கீழே போய் தேங்கி நிற்கும். அதுக்காண்டி இந்த துணி ஒன்றுக்குள்ளே போட்டு அப்பப்போ எடுக்கும்போது கலக்கிக்கணும். அதோட மெயினான விஷயம், 50 டோராக இருந்தாலும் சரி கலக்கி இந்த மாதிரி வச்சுக்கலாம். வச்சுட்டு தேவையான அளவுக்கு மட்டும் இந்த ஹார்னர் எடுத்து யூஸ் பண்ணிக்கிங்க. இந்த மாதிரி டப்பாவில் எடுக்கும்போது தேவையான அளவுக்கு வந்து ஹார்னர் யூஸ் பண்ணிங்கன்னா இது வந்து 10 நாள் ஆனாலும் அப்படியே தான் இருக்கும். மெயினானது. அடுத்தது, இந்த கலர் நீங்கள் அப்ளை பண்ணும்போது டேரெக்டாக மரத்தில் இறங்கும். அதேமாதிரி இந்த மாதிரி ஒயிட் இருக்கிறதெல்லாம் நம்ம வந்து ஒரு கோட் பண்ணோன்னே மேட்ச் பண்ணிவிட்டு ஈவனாக கலர் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு கம்ப்ரஸரில் ஸ்ப்ரே பண்ணலாம், கையில் வெந்திக்கலாம், எல்லாத்துலேயும் இருக்கலாம். ஈவனாக கலர் கிடைக்கும். அங்கங்கே தனித்தனியாக தெரியாமல் ஈவனாக கலர் கிடைக்கும். பெஸ்ட்டாக இருக்கும். நான் உங்களுக்கு இது வந்து அடித்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். நன்றி.